தேனி மாவட்டம் அள்ளி நகரில் ஒரு சுகாதார ஆய்வாளராக பணிபுரிந்து அவ்வாறு பணியாற்றும் போது அவர் சென்ற கிராமத்தில் சந்தித்த இளையராஜா மற்றும் அவருடைய முதல் திரைப்படத்தின் தயாரிப்பாளரான ஆர் செல்வராஜ் உள்ளிட்டோரை சந்தித்து அதற்கு பின்னர் சென்னைக்கு வந்து ஒரு சாமானிய மனிதன் தனது உழைப்பால் ஒரு ஊடக உலகில் பெரும் சாதனையை நிகழ்த்தக்கூடும் என்பதை நிகழ்த்தி காட்டியவர். பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்துவுக்கு பிறகு திரையுலகில் சாதனை படைக்க தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் இங்கு உதவி இயக்குநர்களாக பணிபுரிய ஆர்வத்தோடு சென்னை வந்த காலம் என்பது அவருடைய காலத்தில். அந்த 80களில் சென்னைக்கு திரைப்பட இயக்குநராகும் ஆர்வத்தோடு பலர் வருவதற்கு காரணகர்த்தாவாக விளங்கியவர்களில் பாரதி ராஜாவின் வெற்றி கதையும் அந்த பின்னணியில் உள்ளது. அவருடைய திரைப்படத்தின் மூலமாக கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி என்ற 3 பெரும் ஆளுமைகள் தமிழ் திரையுலகில் மற்றும் இந்தி திரையுலகில் அவருடைய திரைப்படத்தில் அறிமுகமானவர்கள் மற்றும் அவருடைய திரைப்படத்தில் முக்கிய வேடங்களில் நடித்தவர்கள் பெரும் சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். அந்த சாதனைகளை படைத்தவர்களில் கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவியை தவிர மேலும் பலர் நிழல்கள், ரவியிலிருந்து, நெப்போலியனில் இருந்து, தியாகராஜன் உள்ளிட்ட பலர் அவருடைய திரைப்படங்களின் மூலமாக அறிமுகமாகி கவுண்டமணி நகைச்சுவையில் பெரிய சாதனை படைத்த கவுண்டமணி உள்ளிட்டோர் அவருடைய 16 வயதில் திரைப்படத்தில் கவுண்டமணி அறிமுகமாகிறார். அவருக்கும் தமிழ் திரையுலகில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் பாரதி ராஜா என்பது. இதே போல நடிகைகளையும் பல நடிகைகள் ரேவதி, ராதா, ராதிகா மற்றும் ரத்தி உள்ளிட்ட பல, சுகன்யா உள்ளிட்ட பல நடிகைகளை அவருடைய திரைப்படங்களில் அறிமுகப்படுத்தி பல ஆண்டுகளாக தமிழ் திரையுலகை ஆதிக்கம் செலுத்தியவர்கள் பாரதி ராஜாவின் அந்த பட்டறையில் பயின்றவர்கள் தான் என்பது அவருக்கு மிகவும் ஒரு பெருமையும் புகழையும் மேலும் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நேரத்தில் அதை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அவருடைய கிராமத்து பின்னணியோடு உள்ள படங்களே பெரும்பாலான படங்களாக இருந்தாலும் மற்ற நகர பின்னணி மற்றும் குற்ற பின்னணிகளோடு அவருடைய திரைப்படங்கள் சிகப்பு ரோஜாக்கள், கைதியின் டைரி மற்றும் பல்வேறு திரைப்படங்களை அவர் வேறு வேறு பின்னணியிலும் அவர் எடுத்து அந்த திரைப்படங்களையும் வெற்றி திரைப்படங்களாக டிக் 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 மற்றும் சிகப்பு ரோஜாக்கள், ஒரு கைதியின் டைரி உள்ளிட்ட திரைப்படங்கள் இந்த அவருடைய திரைப்படங்களில் சற்று மாறுபட்ட திரைப்படங்கள் இருந்த போதிலும் அவருடைய கிராமத்து பின்னணியில் எடுக்கப்பட்ட பல திரைப்படங்கள் மக்களின் மனதை ஈர்த்து அந்த மக்களின் வாழ்வியலை அழகியலாக திரை காவியமாக அவர் திரைப்படங்களில் படைத்து பல்வேறு சாதனைகளை